அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் திரை விமர்சனம் கென் கருணாஸ் இயக்கத்தில் ஹீரோவாக நடித்து வெளியாகிருக்கும் படம் யூத். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஓப்பனிங்கில் தேவதர்ஷினி தான் ஹீரோயின், அதாவது கென் கருணாஸுடைய அம்மா. அவங்க வந்து தன் பையன் 10வது பாஸ் பண்ணணும் சாமிகிட்ட கொண்டுவாங்க. கென் கருணாஸுக்கு அப்பாவா சூரஜ் வெஜ்ஜரட் அப்படின்னு அவர் நடிச்சிருக்காப்புல. இப்போ பையனுடைய 10th ரிசல்ட் வருது. பையன் பாஸ் பண்ணுவானுங்கிறத பார்க்குறாங்க. பையன் பாஸ் பண்ணிடுறான். ஸோ அவனை கொண்டு போய் 11th சேர்க்குறாங்க. அங்கே 11th சேர்க்கும்போது பையன் படிக்கிறத விட காதல் பொண்ணுங்கிற எண்ணம் தான் அவனுக்கு வருது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணு ஒரு லீவில் போயிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு கேப்பில் இன்னொரு பொண்ணு அவனை லவ் பண்ணுது. அந்த பொண்ணுக்கும் இவன் மேலே க்ரஷ் வந்தோடனே இவன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறான். இன் பிட்வீனில் அந்த ஃபஸ்ட் லவ் பண்ண பொண்ணு ஒருத்தன் கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லி அவன் ஒரு ட்ராக் பண்ணுறான். இப்போ இந்த 2 பொண்ணையும் இவர் லவ் பண்ணுறாரு. இந்த 2 பொண்ணில் யார் இவர் லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற பொசிஷனில் இந்த 2 பேருமே தன்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஹீரோவோட சண்டை போடுறாங்க. அதுதான் இன்டர்வலுக்கு பிறகு ஹீரோ வந்து 3ஆவதாக ஒரு ஹீரோயினை சந்திக்கிறாரு. அந்த பொண்ணுகிட்ட தன்னோட லவ்வை சொல்கிறாரு. அந்த பொண்ணு வந்து உன்னை நான் ஃப்ரெண்டாக தான் பழகணும் தவிர உன்னை லவ் பண்ணலன்னு சொல்கிறான். அதுக்கு பிறகு ஒரு இடத்துக்கு மேலே அந்த பொண்ணு நீ +2 பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உன்னை லவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்காக இவர் +2 பாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இப்படி இருக்க சூழ்நிலையில் அவர் +2 பாஸ் பண்ணாரா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாரா அப்படிங்கிற ஒரு ட்ராக்கு. இதே பிட்வீனில் தான் பையன் நல்லா படித்து ஆளாகணும்னு நினைக்கிற அப்பா அம்மா ஆசைப்பட்டபடி இவர் என்ன பொசிஷன் வந்தார் அப்படிங்கிற கலகலப்பாக ஒரு ஃபேமிலியோடு எல்லோரும் பார்க்கக்கூடிய படமாக, வெற்றி படமாக எடுத்திருக்கார் கென் கருணாஸ் இயக்கத்தில் மட்டுமல்லாமல் நடிப்பிலும் புகுந்து விளையாடிருக்கார். பாடல்களில் வந்து அழகாக வேலை வாங்கியிருக்காரு. ஸோ அந்த சாங்லாம் சூப்பராக நடிச்சிருக்காரு, டான்ஸ் ஆடியிருக்காரு. ஸோ நடிப்பிலும் டான்ஸ்லையும் பட்டையை கிளப்பியிருக்காரு. அதேமாதிரி யூத்துக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக கலகலப்பாக ஒரு ஸ்கூலுடைய லவ்வை, ஸ்கூலுடைய ட்ராமாவை அழகாக கொண்டு வந்திருக்காரு. இவருடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி ஜி பிரகாஷ்குமார் பாடலும் சரி, மியூசிக்லையும் சரி பொழந்து கட்டு தள்ளியிருக்காரு. எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி பாட்லையும் சரி, மியூசிக்லையும் சரி விளையாடியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து மெயின் ஹீரோ யாருன்னா ஜி பிரகாஷ்குமார் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கேமராமேன் நல்லா ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காரு. இதில் நடிச்சிருக்க எல்லாமே புதுமுகம் இருந்தாலும் அவங்களுடைய பாத்திரத்தை அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஹீரோயின் பார்த்தா 3 ஹீரோயினும் அவங்களுடைய பங்குக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ஹீரோவுக்கு அப்பாவா சூரஜ் நடிச்சிருக்காரு, அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. அம்மாவா தேவதர்ஷினி சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அம்மா கேரக்டர் என்ன சொல்கிறது, கென் கருணாஸோட அம்மாவாக வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பிரின்சிபலாக வந்து நல்லி வந்திருக்காங்க. அவங்க வர போர்ஷன்லாம் படத்துக்கு ரொம்ப இயல்பாகவும் ஒரு ரசிக்கப்படியாகவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்றைய இளைஞர்கள் எப்படிலாம் இருக்காங்க, ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்குது, ஸோ ஸ்கூல் லைஃப்பில் காதல் வேணுமா வேணாமா இப்படிலாம் வந்து அழகாக வந்து ஒரு எல்லோரும் பிடிக்கிற மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அழகான ஒரு படத்தை ஃபேமிலியோடு ரசிக்கும்படி கொடுத்துருக்கார் கென் கருணாஸ். இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி படம், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த படத்தை ஃபேமிலியோடு பாருங்கள், கொண்டாடுவீங்க. நன்றி, வணக்கம்.